ஏசப்பா 5 அப்பங்களையும் 2 மீனையும் சோஸ்திரம் பண்ணி அவங்களோட சீஷர்கள்ட்ட கொடுத்து இதை எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட சீஷர்கள் 12 கூட நிறைய எடுத்தாங்க. ஏசப்பா சாயங்காலம் ஆன பிறகு நீங்கள் படகுல போங்க, தனியே நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அவங்க மலை மேலே ஏறி போனாங்க. ஏசப்பாவோட சீஷர்கள் கடல்ல படகின் மேலே போனாங்க. அப்போ கடல் கொந்தளித்தது, காற்றுலாம் அடிச்சு. அப்போ இரவின் 4ஆம் ஜாமத்துல ஏசப்பா கடல் மேலே நடந்து வந்தாங்க. ஏசப்பா அவங்க சீஷர்கள் இருக்கிற படகுக்கு சமீபமா வர்றதை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. பயத்தில் எல்லாருமே அலறினாங்க. ஏசப்பா நான் தான், பயப்படாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. பேதுரு ஏசப்பா கிட்ட, ஆண்டவரே நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பா அவனே வா அப்படின்னு சொன்னாங்க. பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தாங்க. காற்று பலமா இருக்கிறத பார்த்து பயந்து, ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏசப்பா கையை நீட்டி, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏசப்பா படகுல ஏறினாங்க. உடனே காற்றெல்லாம் வந்துச்சு. உடனே படகுல இருக்கிற எல்லாரும் மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை பணிந்து கொண்டாங்க. கடலை கடந்து கெனசரேத் அப்படிங்கிற நாட்டுல எல்லாரும் போய் சேர்ந்தாங்க. இது யாரால் கூடும், பெரும் கோடும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ